இன்றைக்கி என்னென்னா வாட்ச் யுவர் டயட், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐ கேவ் யூ மில்க் நாட் சாலிட் ஃபுட், ஃபார் யூ வேர் நாட் yet ரெடி ஃபார் இட். நான் உங்களுக்கு பிரியாணி கொடுக்கவில்லை, சாம்பார் சாதம் கொடுக்கவில்லை, ரச சாதம் கொடுக்கவில்லை, புளியோதரை கொடுக்கவில்லை, திடமான உணவுப் பொருட்களை உங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு இன்னமும் பால் ஊட்டி கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நிறைய பேர் அது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சில பேர் மறுமையிலே இவருடைய மனைவி 5 கல்யாணம் பண்ணியிருந்தார், மறுமையிலே இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார்னா கேள்வி கேட்டாங்க. பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்தும் இன்னும் அநேக விஷயங்களை குறித்தும் உங்களுக்கு தெரியாததினாலே தப்பான அபிப்பிராயம் கொண்டு இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். கிறிஸ்துவிலே நாம் நடந்து வரும்போது ஆவிக்குரிய உண்மைகள், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்துன்னு இருக்குது, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அடிப்படையான விஷயத்தையே சொல்லி கொண்டு இருந்தால் அடுத்த விஷயத்துக்கு எப்போ போகிறது? இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவிலே வளர்ந்திருந்தும் நான் உங்களுக்கு பலமான போதனைகளை கொடுக்க முடியாமல் இன்னும் பாலை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் அப்படின்னு தலைப்பு சொல்லுது. As I write this chapter, we are watching our grandson and our granddaughter grow up. இந்த அத்தியாயத்தை நான் எழுதி கொண்டிருக்கும்போது எங்களது பேரனும் எங்களது பேத்தியும் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். Becky is still being nursed by her mother, but Jonathan is now sits at the table and uses his little cup with varying degrees of success, his tableware. அந்த சின்ன என்னுடைய பேத்திக்கு அவங்க அம்மா இன்னும் பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஜோனத்தான் அப்படிங்கிற என்னுடைய பேரன் சாப்பாட்டு மேசையிலே அமர்ந்து கொண்டு அவனுடைய சின்ன பாத்திரங்களை, தட்டு முட்டு ஜாமான்களை வைத்து ஸ்பூன் வைத்து ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். As children grow, they graduate for milk to meat. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவங்க பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு மாமிசம் உண்ணவும் பருப்பு சாதம் உண்ணவும் திடமான உணவுப் பொருட்களை சாப்பிட துவங்குகிறார்கள்